பக்கத்தில் ஏதாவது ஒரு இங்கேருந்து போகிற பசங்க இன்ஸ்டியூட் பசங்க பேச்சுலர் ரூம் எடுத்து அப்படி இப்படி தங்கியிருப்பாங்கல்ல, அதிலே அப்படியே படுத்துக்கிட்டு காலையிலே எழுந்திரிச்சு முடியாது. சொன்னால் நம்ப மாட்டீங்க, மொதல் வருஷம் பார்க்குறேன். இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு நம்ம ஒரு படம் பண்ணணும் அப்படின்னா இந்த கமர்ஷியல் நோக்கம் இல்லாமல் பண்ணணும்னு சொன்னால் முதல்ல டயலாக்கை குறைக்கணும். டயலாக்கே இல்லாமல் அந்த படத்தை அவன் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கணும். அது பர்டிகுலராக அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்க எல்லாருமே வந்து டயலாக்கை குறைக்கணும். நடிகன்றது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம்தான். அது ஒவ்வொரு கலைஞனுக்குமே வந்து இந்த துறைக்கு வர்ற எல்லாருமே வந்து எல்லாரும் ஒரு முறை ஜோராக கை தட்டுங்க அப்படின்னு தானே கலை கூத்தாடி சொல்கிறான். அது மாதிரி வந்து நம்ம வந்து இதே மாதிரியான ஒரு ட்ராவல் இருக்கும்போது ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், நேஷ்னல் லெவல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்துட்டு நம்ம படம் வந்து அங்கீகாரம் பெறும்போது அந்த மூமெண்ட் உங்களுக்கு முதல்ல எப்படி சார் இருந்துச்சு? இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற மாதிரி தான். முதல்ல வந்து பார்வையாளனாக தான் போனேன் நான். டெல்லி இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா, இந்தியன் பனோரமா, அதில் வந்து உலக படங்கள் பார்க்குறதுக்கு ஒரு பார்வையாளனாக போவோம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி காலையில் ஆரம்பித்தோம்னா நைட்டு வரைக்கும் அப்படியே பார்த்துட்டே இருப்போம். சில சமயம் யார் படமாக வந்திருக்கோம் அவங்களோட அக்காமடேஷன் பண்ணுறதுக்கு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கூட எங்களுக்கு இருக்கும். அங்கே கூட போனால் அதை அனுபவித்து அங்கே எல்லாத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படி லேட் ஆகிடுமே அப்படின்னு நினச்சிட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு இங்கேருந்து போகிற பசங்க இன்ஸ்டியூட் பசங்க பேச்சுலர் ரூம் எடுத்து அப்படி இப்படி தங்கியிருப்பாங்கல்ல, அதிலே அப்படியே படுத்துக்கிட்டு காலையிலே எழுந்திரிச்சு முடியாது. சொன்னால் நம்ப மாட்டீங்க, மொதல் வருஷம் பார்க்குறேன். ஒரு 15 நாள் 20 நாள் அப்படியே படம் பார்க்குறேன். உலக படங்கள்லாம் பார்க்குறோம். அதே போல் இந்தியன் படம் பிரிவில் பார்த்திங்கன்னா எல்லாம் பெங்காலி படம், அந்த படம், அந்த படம், எல்லா படங்களும் பார்க்குறோம். நம்ம ஒரு படம் சும்மா நம்ம ஒரு படம் நடிச்சுன்னு கூட ஆசைப்படல, நம்ம ஒரு படம் ஹீரோ நடித்து இதில் வந்து ஸ்க்ரீன் ஆச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்தாச்சு. வந்து அப்படி 2001 சம்திங் ஏதோ புதிய கீதையே ஒரு படம், அதுக்கு அந்த டயத்தில் ஏதோ சம்திங் நடிச்சிட்ருக்கேன். விஜய் சாரோட ஒரு ஃபோன் வருது, சார் ஒரு படம் நசீருதீன் சார் நடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டரு, கீரா எழுத்தாளர் கீராவோட கிடை நாவலை வந்து படமாக அந்த நாவல் வந்து ஏற்கனவே படிச்சிருக்கிறேன். அந்த நாவலில் ஹீரோ கேரக்டரு நீ நடிக்கணும்னு சொல்லி அம்ஷன் குமார் சினிமா கிரிட்டிக்காக ஒரு டாக்குமெண்ட்ரிலாம் பண்ணியிருக்காரு. முதல் ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ண போகிறேன், ஆனால் ஆர்ட் ஃபிலிமு, நீ ஹீரோ நடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரிங்க சார், எப்போ ஷூட்டிங் போது சொல்லும்போது டேட்டு கிளாஸ் ஆகுது. விஜய் சார் படம், நேரில் வரேன் சார் பேசணும். நேரில் போயிட்டு ஸோ கொஞ்சம் தள்ளி வைங்க, முடிச்சுட்டு வந்துடுறேன். அது பிளானாக போயிட்டுருக்கு. விஜய் சார் படம் இவ்வளோ நாள் தான் இதோட முடியுது அப்படின்னு பிளானாக போயிட்டுருக்கு. அவர் சொன்னேன், எனக்காக டேட் தள்ளி வச்சாங்க. தள்ளி வச்சோன்னா கோயில்பட்டி கிளம்பி போயாச்சு. காலையில் நான் அந்த ஹீரோ நடிக்கணும்னா உடனே எனக்காக ஒரு காரு அப்படி இப்படிலாம் செட் பண்ணியிருந்தாங்க. நான் விடிகாலம்புற அந்த ஆடு மேய்க்கிற ஒரு ஆளாக தான் நான் நடிச்சிருந்தேன். ஆடெல்லாம் ஏற்றுற அந்த பட்டிலாம் ஏற்றுற லாரி இருக்கும்ல, அதில் ஊருக்குள்ளே போயிட்டு, ஏன்னா ஸ்லாங்கு கோயில்பட்டி ஸ்லாங்கு பேசணும் அப்படின்ட்டாங்க. போயிட்டு உள்ளே அஸ்டனேட்டர் சொல்லிட்டு போயிட்டேன். காலைல விடிகாலம்புற போயிட்டேன், 3-4 மணிக்கெலாம் போயிட்டு ஸ்லாங்கு, ஏன்னா இது முன்னாடிலாம் ஒர்க் ஷாப் மாதிரி கொடுப்பாங்க, சில வீலாம் கொடுப்பாங்க. இது மாதிரி ஸ்லாங்கு பர்டிகுலராக ஒரு படம் எதுவுமே எல்லாம் கூப்பிட்டு போயிட்டார், பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா அது கணேஷ்பாபு எதாக இருந்தாலும் பண்ணிடுவான் அப்படின்னு. ஆனால் உண்மையில் அப்படிலாம் பண்ண முடியாதுன்ட்டு போய் கற்றுக்கிட்டு இது பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சமாக அங்கேயே ஒரு ஆளை ரெடி பண்ணி அவருக்கு நான் காசு கொடுத்து கூடவே இருங்க அப்படின்னு. இதெல்லாம் ப்ரொடக்ஷன் இல்லாமல் நானே ரெடி பண்ணுறேன். இது நிறையா இன்னி வரைக்கும் பெரிய ஆர்டிஸ்ட் வரைக்கும் அதை பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஏதோ மேலட்டம் பண்ணாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அதுக்கு பெரிய உழைப்பு இருக்குது. பண்ணி பார்த்தா அந்த படம் பார்த்தீங்கன்னா அவர் இந்தியன் படம்லாம் நான் வந்து அது என்னது அது எனக்கு அதெல்லாம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஆர்வம்லாம் பெருசாக காட்டின மாதிரி தெரியல. அது நானே இல்லை சார் அனுப்புவோம் இதுமாரி பேச. அப்புறம் லெனின் சார் தான் கைட் பண்ணார். அப்புறம் எல்லாம் ரெடி பண்ணி அனுப்பிச்சி விட்டா படம் செலக்ட் ஆகிடுச்சு. போன வருஷம் உட்காந்துட்டு 15 நாள் 20 நாள் உலக படங்களை பார்த்துட்டு இந்த ஃபெஸ்டிவலில் நம்ம ஹீரோவை ஆக்சுவலி அது கொஞ்சம் கேட்டவன் பக்கத்தில் இருந்தவங்களாம் சிரித்தாங்க. நம்ம ஆசைப்பட்டதை வேறு சொல்லிடுவோமா வெளியில், உளருவாயா, அதை வந்து கேவலமாக சிரித்தானுங்க. டேய், இந்த வருஷம் உனக்கு பாஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயம், அந்த பாஸே போராடி தான் உள்ளே வந்த, அடுத்த வருஷம் உன் படம் ஹீரோ வந்து மேடையில் போய் மொமெண்ட் வாங்கணுமா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த படம் செலக்ட் ஆகி ஒரு நடிகரை மட்டும் இல்லாமல் அதை அனுப்புறது வர்றது, அதுக்கான போஸ்டல் விஷயங்கள் போக்குறது. அப்போ ஃபிலிம் பொட்டி அனுப்பணும், சும்மா இப்போ மாதிரி ஹார்ட் டிஸ்க் அனுப்பிச்சிற மாதிரி பெட்டியே அனுப்பணும். ப்ரொடியூசர் பயந்தாங்க, அது செலவு அப்படி இப்படின்ற மாதிரி. ப்ரொடியூசர் டைரக்டர் ஒருத்தர் அவங்க பயந்தாங்க. எல்லாம் இது பண்ணி அனுப்பிச்சி விட்டு இது பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு அந்த பழைய கேசட் காப்பி தான் ஒன்று அனுப்பணும். அது செலக்ட் ஆகிட்டா பெட்டி அனுப்பணுன்ற மாதிரி இருந்தது. அப்புறம் செலக்ட் ஆன பிறகு அனுப்பிச்சி விட்டு பார்த்திங்கன்னா சன் டிவியில் தலைப்பு செய்தியில் வருது, தமிழ் படம் தேர்வு இந்தியன் படம் ரொமாக்கு அப்படின்னு தேர்வு போட்டு நம்ம ஃபோட்டோ போட்டு எல்லாம் வருது. அவனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த ஒரு விஷயங்கள். அதுலேருந்து அப்படியே உலக படங்கள் தொடர்ச்சியாக போய் பார்க்குறது பண்ணுறது நிறைய. இப்போ கேட்டிங்கன்னா ஒரு பெங்காலியில் ஒரு குறிப்பிட்ட பிரிவில் அவங்க எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க, எப்படி அவங்களுடைய இறப்பு காரியம் இருக்கும், அவங்களுடைய குழந்தைங்களுக்கு சடங்கு எப்படி பண்ணுவாங்க, எல்லாமே தெரியும். அந்த விஷயம் ஒரு டீப்பான ஒரு ஏரியாவில் உள்ள கூட ஒரு மராட்டி கல்ச்சர் எல்லாமே அது எல்லாமே தெரியும். அதனால்
மேலோட்டம் சொல்கிறாங்க ஜூரியா போனவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்ற அப்படிலாம் இல்லை. 20 வருஷமாக தொடர்ந்து இந்திய படங்கள் உலக படங்கள்லாம் பார்த்து ஒவ்வொரு மொழியிலையும் ஒவ்வொரு மக்களும் எப்படி பழகுவாங்க, எப்படி பேசுவாங்க, அவங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும், அவங்களோட வாழ்க்கை நடைமுறைகள் எப்படி இருக்கும், அந்த யதார்த்தம் எப்படி இருக்கும் பார்த்து 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 நிறையா பழகியிருக்கிறோம். ஸோ அந்த அடிப்படையில் தான் அந்த இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவலுக்கும் நமக்கு இருக்கிற தொடர்புகள். போன வருஷம் கூட என்னோடய இந்தியன் பனோரமா இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல் அந்த கோவா இதில் வந்து அஃபீஷியல் செலெக்ஷன் ஆச்சு. என்னுடைய ஆணிரை அப்படின்ற ஒரு குறும்படம் அஃபீஷியல் செலெக்ஷன் பார்த்திங்கன்னா 1150 படங்களுக்கு மேலே அனுப்பிச்சிருக்காங்க இந்தியாவில். சும்மா விளையாட்டாக மொபைல் எடுத்தெல்லாம் அனுப்பிச்சி விட்டாங்க போல் இருக்குது. இது காசு இல்லை அப்படின்னோடனே இந்த வருஷம் திரும்ப இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டி கேட்குறவங்க எல்லாருமே வந்து குறும்படங்களோ முழுநிலை திரைப்படங்களோ இருந்தால் இந்தியன் பனோரமாவுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த வருஷம் காஸ்ட்டு வச்சுட்டாங்க. போன வருஷம் காசு இல்லைன்னு 3000 ரூபா தான் வச்சுருக்காங்க ஷார்ட் ஃபிலிமுக்கு. போன வருஷம் அதை ஃப்ரீ பண்ணோன்னே எடுத்தவங்களாம் அனுப்பிச்சிட்டாங்க போல் இருக்கு. 1150 படங்கள், அதில் ஒரு 18-20 படங்கள் தான் செலக்ட் ஆச்சு இந்திய லெவலில். அதில் தமிழ்நாட்டிலேருந்து ஒரே ஷார்ட் ஃபிலிமு, அது என் படம் போன வருஷம். ஸோ எல்லோரும் அனுப்பணும்னு கேட்டுக்கிறேன். இந்த வருஷம் எல்லாருமே அனுப்புங்க. நிறைய படங்கள், தமிழ் படங்கள் சர்வதேச திரைப்பட விழாவில் வரணும். கேன்ஸ் ஃபெஸ்டிவல் தான் நமக்கு ஒரு பெரிய கனவாக இருக்குது, இந்தியாவுக்கே பெரிய கனவாக இருக்குது. அஃபிஷியலாக இங்கேருந்து வந்து நம்ம வந்து பெய்டு ப்ரொமோஷனாக தான் படத்தை போட்டுட்டு கேன்ஸில் போட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிறோமே தவிர அஃபிஷியலாக செலெக்ஷன் ஆகிலாம் பல வருஷம் ஆகிப்போச்சு. ஸோ இந்திய படம் வந்து கேன்ஸ் ஃபெஸ்டிவல் அளவுக்கு போகணும். அந்தளவுக்கு படங்கள் இன்டர்நேஷ்னல் போகிறது வேறு, நம்ம கமர்ஷியல் படம் எடுக்கிறது வேறு. இன்டர்நேஷ்னலாகவே டயலாக் கம்மியாக இருக்கணும் அப்படின்றது முக்கிய தேவையாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து சப்டைட்டிலே படிச்சுட்டு இருந்தாங்கன்னா படம் பார்க்குறதுக்குடைய ரசனை போயிடும். ஸோ அதனால் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு நம்ம ஒரு படம் பண்ணணும் அப்படின்னா அந்த கமர்ஷியல் நோக்கம் இல்லாமல் பண்ணணும்னு சொன்னால் முதல்ல டயலாக்கை குறைக்கணும். டயலாக்கே இல்லாமல் அந்த படத்தை அவன் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கணும். அது பர்டிகுலராக அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்க எல்லாருமே வந்து டயலாக்கை குறைக்கணும். இப்போ நான் ஜூரியா போனது நான் ஃபீச்சர் ஃபிலிமு. அதில் பார்த்திங்கன்னா ஷார்ட் ஃபிலிமு, அனிமேஷனு, டாக்குமெண்ட்ரி இதெல்லாம் இருந்தது. டயலாக் ஓரியன்ட் இல்லாது தான் எல்லோரும் பார்த்து இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. ஆன் ஸ்க்ரீனில் வந்துட்டு உங்களோட பேர் வந்து அங்கே வரும்போதும், ஆன் ஸ்க்ரீனில் நீங்கள் வரும்போது உங்கள் ஃபேமிலியோட சந்தோஷம் இதெல்லாம் எப்படி இருந்துச்சு அந்த முதல் மூமெண்ட்? முதல் படமே எங்கள் அம்மா போய் தஞ்சாவூர் போய் பாருமா அப்படின்னா, படம் பார்த்தேன்டா நீ இல்லைடா அப்படின்ருச்சு. படத்தில் நான் இருக்கேன், ஏன்னா கெட்டப் அது மாதிரி. பாரதி படம் ஞான ராஜசேகரன் ஐஏஎஸ் அவர் டைரக்ஷன் பண்ணது. பாரதி படத்தில் பாரதியோட மருமகன் நம்ம அப்படியே சாதாரண ஒரு மீசியோட அப்படி பார்க்குறாங்க. நாங்கள் அந்த படத்தில் ஃபுல்லாக மொட்டை அடிச்சுட்டு ஒரு இது அரவட்ட குடுமி மாதிரி ஒன்று பின்னாடி பி கிருஷ்ணமூர்த்தி ஆர்ட் டைரக்டர், அவர் தான் காஸ்டியூம் எல்லா விஷயமும். அவர் காஸ்டியூமுக்கும் ஆர்ட் டைரக்ஷனுக்கும் அவர் நேஷ்னல் அவார்டு வாங்கினார் அந்த படத்துக்கு. அவர் தான் நமக்கு பண்ணி விட்றாரு. நமக்கு மேக்கப் பண்ணலாம் பெரிய ஆளுங்க இந்திய லெவலில். நம்ம முகத்தில் கை வச்ச ஆளுங்களே இப்போ இந்திய லெவலில் பெரிய ஆளுங்க. 8 தேசிய விருது வாங்கினவர் அவர் தான் வந்து இந்த இதெல்லாம் வச்சு எல்லாம் இந்த விக் மேக்கெட்டெல்லாம் சொல்லி அளவெடுத்து முன்னாடியே செட் பண்ணி ஃபுல்லாக மொட்டை அடிச்சுட்டு அன்றைக்கி காலையில் ஹோட்டலேருந்து கிளம்பும்போது நீங்கள் வந்து இது பக்கத்தில் ஒரு சலூன் இருக்குது, நீங்களே போய் மொட்டை அடிச்சுட்டு காரில் ஏறிடுங்க அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. நான் போய் சொல்லும்போது மொட்டை அடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி சலூனில் சொல்கிறேன். பாரதி படம் ஃபஸ்ட் டே ஷூட்டிங். நிஜமாக மொட்டை தானா அப்படின்றான். நான் ஏதோ ஆந்திராக்காரன் நினச்சான் போட்டுருக்கு. கோவில்பட்டி பக்கம் கொஞ்சம் வேறு மொழிக்காரங்களாம் இருக்குது. இவன் மொட்டைன்றது தெரிஞ்சு தான் சொல்கிறான்னு ஒரு ஃபோட்டோ வேறு காட்டுறான். இது மாதிரி தானே அடிக்கணும், மொட்டை தானா அப்படின்றான். ஏப்பா தமிழ் தான்ப்பா, நான் மொட்டை தான் அடிக்க சொல்கிறேன். இல்லை பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க, மொட்டை அடிக்க சொல்கிறீங்களே எதுக்கு அப்படின்னா, ஷூட்டிங் சினிமா. சினிமா ஷூட்டிங்கா, நிறைய பேர் மொட்டை அடிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு. ஐயோ நிறைய பேர் அடிச்சுட்டு போகிறாங்க, நம்ம கும்பலோட நிற்க வச்சுருக்காங்க. பாரதி மருமகன்லாம் சொன்னாங்க அப்படின்ட்டு சரி ஓகே மொட்டை அடிக்கன்னு சொல்லிட்டு மொட்டை அடிச்சுட்டு போயிட்டு ஒரு அறவட்டை அப்படியே குடுமி மாதிரி வச்சுட்டு வைதிக கெட்டப்பு ட்ரெஸ்ஸுலையும் அதே மாதிரி தான். முதல் காட்சியை வந்து எல்லாம் மேக்கப்லாம் போட்டுட்டு முதல் காட்சியை வந்து திருமணம். தேவயானி தான் மாமியார், அதாவது பாரதியாரோட மனைவி. அவங்க முதல் காட்சியை வந்து தாலி கட்டுற மாதிரி தான் அது இருக்கும். அது பொண்ணு பார்க்க வர்றது அந்த மாதிரி சில சீக்வன்ஸ்லாம் இருக்கும். ஒரு சின்ன கேரக்டர் தான், படத்தில் நடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா போய் ஊரில் படம் தஞ்சாவூரில் பாருங்கன்னு சொல்லி. அப்போ ஃபோன் கிடையாதுங்க ஊரில், ஒரே ஒரு இடத்துல தெருவுக்குள்ளே ஒருத்தர் தான் ஃபோன் இருக்கும். செல்ஃபோன்லாம் இப்போ வரல. லெட்டர்லாம் போட்டு இது ரிலீஸ் ஆகி போய் பாருங்கன்னா அம்மா படம் முழுக்க பார்த்தேன்டா, உன் சீனை எடுத்துட்டாங்க போட்டுருக்கடா வரலடா அப்படின்னு சொல்லி அங்கே வந்து ஒரு பிபி நம்பர்லேருந்து எனக்கு ஒரு நம்ம யாராவது ஃபோன்லையாக கொடுத்து பேசுங்க, அவசரமாக பேசுங்கன்னு சொல்லியிருப்போம்ல. அவங்க பேசுனாங்க, இல்லைம்மா அந்த சீனில் அந்த பாரதியார் கல்யாணம் ஆகும்ல மாப்பிள்ளைண்ணா, அந்த மாப்பிள்ளை நீ தானா? நான் எங்கேயோ பின்னாடி நிற்பேன்னு தேடிட்டு இருந்தேன், மாப்பிள்ளையே நீ தானா அப்படின்னு. நாளைக்கு போய் திரும்பி படம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. அது முதல் படமே அந்த மாதிரி அனுபவம் ஆச்சு. அதுக்கப்புறம் கமர்ஷியல் படங்கள் எல்லாம் வரும்போது ஊர் நண்பர்கள்லாம் அப்படியே வேனு லாரி அப்படிலாம் எடுத்துகிட்டு போய் பார்ப்பாங்கல்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ வந்து இப்போ இருக்க மாதிரி மீடியாக்கெல்லாம் இப்போ இல்லை, சினிமா தான் ஒரே சோர்ஸு, டிவி சீரியல் கொஞ்சம் இருக்கும். ஸோ அப்போ வந்து வரும்போது அப்போ சன் டிவியில் சில சீரியல்ஸு இது மாதிரிலாம் சில இதெல்லாம் வரும். அப்போது நிறைய பேர் வந்து ரெகனைஸ் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. அது ஒரு நடிகன்றது ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயந்தான். அது ஒவ்வொரு கலைஞனுக்குமே வந்து இந்த துறைக்கு வர்ற எல்லாருமே வந்து எல்லோரும் ஒரு முறை ஜோராக கைத்தட்டுங்க அப்படின்னு தானே கலை கூத்தாடி சொல்கிறான்.
அது மாதிரி வந்து நம்ம வந்து பாராட்டணும், அங்கீகரிக்கணும், நம்மளை பார்த்து எல்லாம் ரசிக்கணும். அந்த மாதிரி தான் ஒரு மனிதனுக்குள்ள இயல்பாக ஒரு விஷயங்கள் இருக்குல்ல, அது இந்த கலைத்துறைக்கு வரவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அது கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். மிகைத்தன்மையோடு தான் இருக்கும். நம்ம வந்து நம்மளை எல்லாரும் பாராட்டணும் அப்படின்றதுலேயே நம்ம வந்து ஏதாவது சாதிக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அது நடிகர்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சில டேரக்டர்ஸ், சில ப்ரொடியூசர்ஸ் வந்து தன்னை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க, பெருசாக அலட்டிக்க மாட்டாங்க. தன்னுடைய படைப்பு பேசணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. பேச மாட்டாங்க, படைப்பு பேசணும். சில டேரக்டர்ஸ் எல்லாம் ஓவராக பேசுகிறாங்க பாருங்கள். அவங்க படத்தில் அந்தளவுக்கு பெரிய புரட்சியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, ரொம்ப சேஃபாக படம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் மைக்கை பிடிச்சி பேசுகிறப்ப புரட்சியாக இருக்கும். இங்கே பேசுகிறது படத்தில் பேசிட்டாங்கன்னா சென்சாரே ஆகாது, அந்தளவுக்கு இருக்கும். சில டேரக்டர்ஸ் அவங்கள பார்க்கும்போது நமக்கு பொறாமையாக இருக்கும். இவங்களாம் ரொம்ப அமைதியாக இருக்காங்க, எவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க, நம்ம ஒன்றுமே பண்ணாமல் அதிகமாக பேசுகிறோமே அப்படின்னு என்ன நானே பார்த்து நான் திட்டிக்குவேன். சில சமயத்தில் வீட்டில் கூட சொல்லுவாங்க, நீங்கள் கொஞ்சம் ஓவராக தான் பேசுகிற, இவ்வளோ பெரிய சாதிச்சாலும் அமைதியாக இருக்கான், அவனை பற்றி மற்றவன் பேசுகிறான், ஒருத்தனை பற்றி மற்றவன் பேசணும், நீயே பேசிக்கக்கூடாது அப்படின்னு. யாருமே பேச மாட்டேங்கிறாங்க, அதனால் நானே பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அது ஒரு வித்தியாசமான கலை அனுபவங்கள் தான் வாழ்க்கை. ரொம்ப நன்றி சார், உங்களுடைய நேரத்தையும் கருத்தையும் நிறைய பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.